அரியலூர் மாவட்டத்தில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவிலில் வைக்கப்பட்டிருந்த தொன்மையான கற்சிலைகள் திடீரென சிமெண்ட் சிலைகளாக மாறியது எப்படி? காணாமல் போன சிலைகள் எங்கே? கல்கியின் பொன்னியின் செல்வன் காவியத்தை படிக்காதவர்கள் இருக்க முடியாது. அந்த வரலாற்று புதினத்தில் வரும் பழுவேட்டரையர்கள் என்ற சகோதரர்களையும் மறக்க முடியாது. சோழ பேரரசின் ஆரம்ப கட்டத்தில் அதன் வளர்ச்சிக்கு துணை புரிந்தவர்கள் பழுவேட்டரையர்கள். முற்கால சோழர் கட்டுமான கலைக்கு அடையாளமாக இவர்கள் கட்டிய கோவிலில்தான் தற்போது 4 கற்சிலைகள் காணாமல் போயுள்ளன. அவற்றுக்கு பதிலாக சிமெண்ட் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. அரியலூரில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கீழப்பழுவூர். சோழ பேரரசில் சிற்றரசுகளாக இருந்து பழுவேட்டரையர்கள் இந்த சுற்றுவட்டாரத்தை ஆண்டவர்கள். அவர்கள் இந்த பகுதிகளில் செங்கல் கட்டிடங்களாக இருந்த கோவில்களை கல் கோவில்களாக மாற்றியுள்ளனர். அதில் ஒன்றுதான் கீழப்பழுவூரில் உள்ள அருந்தவ நாயகி சமேத ஆலந்துரையார் கோவில். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் இந்த கோவில். முற்கால சோழர் கட்டுமானத்திற்கு சான்றாக இன்றும் விளங்கும் ஆலந்துரையார் கோவிலின் சிறப்பே மூலவர் கருவறையை சுற்றியுள்ள கோஷ்டங்களில் இருக்கும் தொன்மையான சிலைகள்தான். காலசம்ஹாரர், நடராஜர், பிரம்மா, துர்கை, கங்காளர், கஜசம்ஹாரமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர் என பழுவேட்டரையரின் கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் பல சிற்பங்கள் இங்கு உள்ளன. அவற்றில் சில சிலைகள் சேதமடைந்திருந்தன. ஆனால் கடந்த 2015ஆம் ஆண்டு இந்த கோவிலின் வரலாறே தலைகீழாக மாற்றப்பட்டுள்ளது என்கிறார் வரலாற்று ஆர்வலர் தமிழ்ச்செல்வன். இந்த கீழப்பழுவூர் கோவில் மீது தீரா காதல் கொண்டவர். கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு தமது குழுவினருடன் வரலாற்று நடையாக அந்த கோவிலுக்கு சென்ற தமிழ்ச்செல்வன் 4 சிலைகள் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அங்குள்ளவர்களிடம் இது பற்றி கேட்டபோது பகீர் தகவல்கள் வெளியாகி உள்ளன. 2015ஆம் ஆண்டு கும்பாபிஷேகத்திற்காக திருப்பணிகள் நடந்துள்ளன. திருப்பணியின் போது மூலவர் கருவறையை சுற்றியுள்ள கோஷ்டங்களில் இருந்த காலசம்ஹாரமூர்த்தி, நடராஜர், பிரம்மா, துர்கை ஆகிய 1100 ஆண்டுகள் தொன்மையான சிலைகள் அகற்றப்பட்டுள்ளன. திருப்பணி முடிந்த பின்னர் இந்த சிலைகள் இருந்த கோஷ்டங்களில் சிமெண்டில் புதிய சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. அரியலூர் மாவட்டத்திலேருந்து 12 கிலோமீட்டர் இருக்கிற கீழப்பழுவூர் சோழ மன்னர்களுடைய குறுமுநிலத்தான பழுவேட்டரையர்கள் காலத்து கோவில். அது கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் உத்தம சோழர் காலத்தில் மறவன் கண்டன் என்கிற பழுவேட்டரைய மன்னரால் கட்டளையாக்கப்பட்டது. மண்ணின் மிசையோடு மலையாளர் தொழுதேத்தி பண்ணின் ஒழி கொண்டு பயில்கின்ற பழுவூரே அப்படின்னு சொல்லி சம்பந்தர் தேவாரத்தில் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். 7ஆம் நூற்றாண்டிலிருந்து அது கோயில் செங்கல் தலையாக இருந்து அதற்கப்புறம் 9ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் கற்றளியாக மாற்றப்பட்ட கோயில். ஒவ்வொரு கருவறையை சுற்றியும் கோட்டை தெய்வங்கள்னு இருக்கும். இன்றைக்கி அங்கே இருக்கிற 1100 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில் கோட்டை தெய்வங்கள் எல்லாம் கருங்கல் சிற்பங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு சிமெண்டால் செய்யப்பட்ட சிற்பங்கள் இருக்குது. அந்த பிரம்மா பழைய 1100 வருஷத்துக்கு முற்பட்ட கருங்கல் சிற்பங்களான துர்கை, பிரம்மாவெல்லாம் இன்னைக்கு என்ன ஆனது அப்படிங்கிறது தெரியல. திருப்பணியின் போது அகற்றப்பட்ட சிலைகள் என்னவாயின? அவை உடைந்திருந்ததால் முழுமையான சிலைகள் வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அகற்றப்பட்டிருந்தால் மீண்டும் கற்சிலைகள் அல்லவா வைக்கப்பட்டிருக்க வேண்டும்? அகற்றப்பட்ட சிலைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்க வேண்டுமே என பல கேள்விகள் எழுந்துள்ளன. கோவில்ங்கிறது இன்னைக்கு வழிபாட்டு தலமா சுருங்கி போச்சு. சாமி கும்பிட்றதுக்கு மட்டுமா? அப்படி இல்லை. கலை, இசை, நாட்டியம் எல்லாம் ஒரு சமூக கூடம், எல்லா விதமான விஷயங்களுக்குமா தான் கோவில். இன்றைக்கி அதை விட்டு நம்ம வெளியில் விலகி வந்துட்டோம். அங்கே இருக்கிற சிற்பங்கள் குறித்து பெரிதான அறிதல் கிடையாது. போகிறோம், சாமி கும்பிட்றோம், விளக்கேற்றுறோம், வெளில வந்துடும். அப்படிங்கிறதுனால அது திருடப்படும் போது அதை பற்றி யாருக்கும் தகவல் தெரியறது கிடையாது. இது முன்னே இருந்த சிற்பமா, அதோட தொன்மை குறித்து அக்கறை இல்லாமல் போயிடுது. இதுதான் இன்றைய மாதிரி நிலைக்கு காரணம்.
இந்து சமய அறநிலையத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அறிஞர்கள், ஆய்வாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு அதை பற்றி பெரிதாக தெரியல. முன்னாடி இருந்த சிற்பமா இன்னைக்குள்ள சிற்பமா, ஏன் இதை மாற்றுறோம், அதோட தொன்மை என்ன அப்படிங்கிற அக்கறை இல்லை. குறைந்தபட்சம் அந்த வந்துட்டு ஒப்பந்த தொகைக்காக இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண ஜல்லி உடைக்கிற பொருள் மாதிரி நம்மளுடைய கலைச்சிற்பங்கள் 1100 வருஷம் 1500 வருஷம் தொன்மை சார்ந்த விஷயங்கள்லாம் அழிஞ்சு போயிட்டே இருக்கு. கேட்கறதுக்கு யாரும் இல்லை. 2004ஆம் ஆண்டு திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து வெளியிடப்பட்ட மகாதுர்கா என்ற நூலில் கீழப்பழுவூரில் உள்ள பழுவேட்டரையர் காலதுர்கையின் சிலை படத்துடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்ச்செல்வன். ஆலந்துறையார் கோவிலில் 4 சிலைகள் காணாமல் போனது குறித்து கோவிலின் செயல் அலுவலர் யுவராஜ் என்பவரை தொடர்பு கொண்டு நமது செய்தியாளர் கேட்டபோது அது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறியுள்ளார். வணக்கம் சார். இப்ப அந்த 9 மாசத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு சொன்னாங்க. அங்க அந்த சமயத்துல எப்ப நடந்தது? 2015 சார். 2015ங்களா? ஆமா, 2015. அப்ப இப்ப எதுவும் கும்பாபிஷேகம் நடக்கல? இல்லைங்க சார். சரிங்க. இப்போ வந்து ஆக்சுவலா வந்து அந்த கோயில்ல ஒரு 3-4 சிலைகள் வந்து கல் சிலைகள் வந்து காணாம போயிருக்குன்றாங்க, ஒரு செய்தி வந்திருக்கு சார். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சார்? இல்லைங்க சார், நமக்கு தெரியாது. அந்த கோயிலினுடைய கோஷ்டத்துல இருக்கக்கூடிய பிரம்மா, துர்க்கை, அப்புறம் வந்து நடராஜர், காலசங்காரமூர்த்திங்கிற 4 சிலைகள் காணும் சார். அதுக்கு பதிலா சிமெண்ட்ல செஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா சார்? போயிருக்கேன் சார். உங்களுக்கு மொத்தம் எத்தனை கோயில்கள் பொறுப்பு வரும் சார்? எனக்கு 63 கோயில் இருக்கு. 63 கோயில் இருக்கு. சரிங்க சார். இப்ப அந்த கோயில் அப்புறம் 9 மாசத்துக்கு முன்னால ஏதோ கும்பாபிஷேகம் நடந்துன்னு சொன்னாங்களா சார்? இல்லைங்க சார், ரொம்ப முன்னாடி நடந்தது சார். 2015 நடந்தது கும்பாபிஷேகம். அப்ப இப்ப எதுவும் நடக்கல? 2018 எதுவும் நடக்கல? இல்ல, இப்ப எதுவும் நடக்கலைங்க சார். சரிங்க சார். இப்ப அதை பத்தி உங்களுக்கு அந்த சிலைகள் காணாமல் போன பத்தி உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததா, இல்ல உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா சார்? இல்ல, எனக்கு அதை பத்தி தெரியலைங்க சார். நம்ம கூப்பிடுறேன். இது குறித்து மேலும் விளக்கம் பெற திருச்சி மண்டல அறநிலையத்துறை இணை ஆணையர் சுதர்சனை தொடர்பு கொண்ட போது அவர் உரிய விசாரணை நடத்துவதாக உறுதியளித்துள்ளார். அந்த கோயில்ல இப்ப அந்த கோஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 சிலைகள் வந்து காணலைன்னு ஒரு புகார் வந்திருக்கு. ஆமா, அதுக்கு பதிலா சிமெண்ட் சிலை வச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? ஏதாவது கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு? இப்போ இல்ல, நான் அது வந்து செக் பண்ணிட்டு சொல்லணுங்க. ஏன்னா நான் கடந்த 8/3/2019 தான் இப்ப இங்க பொறுப்பு எடுத்திருக்கிறேனுங்க. இப்போ நடுவில் எங்களுக்கு இந்த பணியிட மாற்றம் வந்துச்சுன்னா இந்த ஜாயினிங் டைம் அது மாதிரி சூழ்நிலை இருக்கு. இதுலதான் நான் எல்லாமே எடுத்து பார்க்க வேண்டியதான், ஆடிட் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இது தொடர்பா நான் இன்னும் கேட்கல. இப்ப எங்க மேலாளர் கேட்டு விவரத்தை நான் சொல்றேன். அப்படி நீங்க சொல்ற மாதிரி ஒரு நிகழ்வு இருந்துச்சுன்னா உடனடியாக காவல்துறைக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நான் உடனே பார்த்தேன். கடந்த 3 ஆண்டுகளில் சுற்றுவட்டார காவல் நிலையங்களில் சிலைகள் காணாமல் போனது குறித்து எவ்வித புகாரும் பதிவாகவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு விசாரணை அதிகாரி பொன் மாணிக்கவேல் செவ்வாய் இரவு ஆலந்துறையார் கோவிலில் ஆய்வு செய்தார். ஆலந்துறையார் கோவிலைச் சேர்ந்த 2 சிலைகள் வெளிநாடுகளில் இருப்பதை கண்டறிந்துள்ளதாகவும் அதையடுத்தே இந்த ஆய்வை மேற்கொண்டதாகவும் தெரிய வந்துள்ளது. ஆமா, திங்கட்கிழமை வரோம் சார். நாங்க எல்லாருமே இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, எங்களால இடைஞ்சல் வந்துடக்கூடாது. ரைட் சார், கடமையே ஆய்வு தானே. எதை வச்சாரு? எங்க கடையே ஏமல். எல்லா கோயிலும் வர்றோம், எல்லா கோயிலையும் பாக்குறோம். தகவல் இருக்கும், தகவல் இல்லாம இருக்கும். ஒரு அடிஷனல் எஸ்பி போட்டு விசாரிக்கிறேன். இன்னைக்கு தான் பார்த்தோம். முக்கியமா அங்க இருக்கக்கூடியதுல ஒரு முருகன் சிலை, கை உடைஞ்ச சிலை இருக்கு. அதெல்லாம் சாதாரணமா ஒரு 1.5 கோடி ரூபாய் போகும். அது தெரியல அவங்களுக்கு. அதெல்லாம் ஒரு ஸ்டீல் 25 mm போட்டு பாதுகாக்க சொல்லியிருக்கு. தமிழகம் முழுவதும் கடந்த 5 ஆண்டுகளில் சிலை திருட்டு, கடத்தல் பற்றி பெரிய அளவில் விழிப்புணர்வு பரவி வரும் நிலையில் ஆலந்துறையார் கோவில் போன்ற தொன்மையான கோவில்களில் இருந்து பழமையான சிலைகள் ஏதோ ஒரு விதத்தில் அகற்றப்பட்டு வருகின்றன. ஆலந்துறையார் கோவில் சிலைகள் மாயம் குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.